ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எத பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் டைம் ஜாப் பத்தின என்னுடைய ஃபுல் ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல நான் ஒரு ஃபீட்பேக்கா குடுக்க போறேன். ஸோ அத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். அது எந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஓ. இந்த எஸ்பிஓ 2023 ஜனவரி மந்த் தான் இதே யூடியூப் மூலியமா என்னோட கவனத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த எஸ்பிஓ யாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் நெறைய சர்ச் பண்ணி, நெறைய தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் தான் நான் உள்ளயே போனேன். ஆனா உள்ள போகும்போதும் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தோட தான் நான் ஜாயின் பண்ணேன். ஏன்னா நம்ம 6000 பே பண்றோம். நம்மள ஏமாத்திட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த பயம் எல்லாருக்குமே இருக்கும். நான் ஜாயின் பண்ண அடுத்த ஒரு 3 மாசத்துல என்னோட பயமே விட்டு போயிடுச்சு. அதுக்கு காரணம் ஒரு பார்ட் டைம் கம்பெனி ஒரு மக்கள் கிட்ட தன்ன நம்பி வந்த மக்கள் கிட்ட இப்படியெல்லாம் இருக்க முடியுமா? அப்படின்னு ஒரு 2 விஷயத்த பார்த்து நான் ரொம்பவே வியப்படைஞ்சேன். ஒண்ணு வந்துட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் டைம் கம்பெனில என்னலாம் பிரச்சனை போயிட்டுருக்கு, கம்பெனி எந்த நிலைமையில ரன் ஆயிட்டுருக்கு அப்படின்னு எந்த ஒரு பார்ட் டைம் கம்பெனியுமே தன்னை நம்பி வந்த மக்கள் கிட்ட கண்டிப்பா ஷேர் பண்ணவே மாட்டாங்க. இது நாள் வரைக்கும் ஷேர் பண்ணி நானும் பார்த்ததும் கிடையாது. ஆனா இவங்க தன்னை நம்பி வந்த மக்களுக்கும் கண்டிப்பா நம்ம கம்பெனிய பத்தி தெரிஞ்சிருக்கணும். நம்ம கம்பெனி என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத அவங்களுக்கும் தெரியப்படுத்தணும். அவங்க நம்மள நம்பி வந்திருக்காங்க. அவங்க ஏமாந்து போயிறக்கூடாது. நம்ம ஏமாத்தவும் கூடாது அப்படின்னு எல்லா பிரச்சனையா இருக்கட்டும், சந்தோஷமான விஷயங்களா இருக்கட்டும், கஷ்டமான விஷயங்களா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து Telegramல குரூப் கிரியேட் பண்ணி, அந்த குரூப்ல எல்லாத்தையுமே ஜாயின் பண்ண வச்சு, அந்த நோட்டீஸ் போர்ட் அப்படின்னு ஒரு குரூப்ல எல்லா விஷயத்துலயுமே வந்து சங்கர் சார் வந்து ஷேர் பண்றது ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான விஷயம். இந்த விஷயம்லாம் யாருமே பண்ணவே மாட்டாங்க. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேற ஒரு கம்பெனிலலாம் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, ஜாயின் பண்ணியிருப்போம், வேலை பார்ப்போம், சேலரி வாங்குவோம், அவ்வளோதான். மத்தபடி வந்து அந்த கம்பெனிக்கும் நமக்கும் ஒரு டச்சே இல்லாத மாரி தான் இருக்கும். ஆனா எஸ்பிஓக்குள்ள வந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பமே கிடைக்கும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய அண்ணா, அக்கா, தங்கச்சி நெறைய பேர் வந்து நமக்கு கிடைப்பாங்க. யாருமே தப்பான மோட்டிவ்ல பேசுறதுக்கு அலோ பண்ணவே மாட்டாங்க. அதுதான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா, இந்த சோசியல் மீடியா, இந்த மீடியா உலகத்திலேயே வந்து நமக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் லீக் ஆனா கூட, நம்மள நெறைய பேர் மிஸ்யூஸ் பண்றதுக்கு நெறையவே சான்ஸ் இருக்கு. ஆனா, இங்க வந்துட்டு நெறைய பேர் இருப்பாங்க. ஆனா, யாரும் யாரையும் வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ற அளவுக்கு விடவும் மாட்டாங்க. அதுதான் எஸ்பிஓங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு நம்பிக்கையான விஷயத்த பண்றாங்க. இதெல்லாம் யாருமே பண்ண மாட்டாங்க உண்மையிலேயே. இந்த விஷயம் வந்துட்டு எனக்கு ரொம்பவே புடிச்ச விஷயம் எஸ்பிஓல. நான் ஜாயின் பண்ண இந்த 2 1/2 வருஷத்துல நெறைய பிரேக் விட்டாங்க. நெறைய பிரச்சனைகள் வந்துச்சு. நான் வொர்க் பண்ண நாட்கள விட, இடைவெளி விட்ட நாட்கள் தான் இந்த எஸ்பிஓல அதிகமாவே இருக்கும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்துட்டு பிரேக்லாம் விட்டுருக்காங்க. ஆனா, ஒரு சிறு துளி எண்ணம் கூட என் மனசுல தோணுனதே கிடையாது. இந்த எஸ்பிஓ விட்டு நம்ம போயிடுவோம், இவங்க ஏமாத்திருவாங்க, அவ்வளோதான் இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க மீண்டு வரவே மாட்டாங்க அப்படின்லாம் ஒரு சிறு துளி எண்ணம் கூட என் மனசுல வரவே இல்ல. கண்டிப்பா வருவாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. அதே மாரி இன்னைக்கு அவங்க பிரச்சனையிலிருந்து மீண்டுமே வந்துட்டாங்க. 3வது ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பார்ட் டைம் கம்பெனில வேலை பார்க்குறோம். நமக்கு அது பிடிக்கல அப்படின்னு வெளிய வரும்போது, கண்டிப்பா நம்ம கட்டுன அமௌண்ட் எல்லாம் ரிட்டர்ன் குடுக்கவே மாட்டாங்க. ஆனா எஸ்பிஓ தன்னை நம்பி வந்த மக்கள் ஏமாந்து போயிறக்கூடாது அப்படின்னு அவங்க கட்டுன அமௌண்ட்டையும் சரி, அவங்க வேலை பார்த்து வச்சிருக்க அமௌண்ட்டையும் சரி 2யுமே வந்து சேர்த்து குடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம். யாருமே வந்து பண்ணவே மாட்டாங்க. உண்மையிலேயே சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு நெறைய பேர் வந்து எஸ்பிஓவ 2டே விஷயத்துல தான் வந்து குறை சொல்லுவாங்க. ஒண்ணு வந்து நெறைய பிரேக் விடுறீங்க. 2வது வந்துட்டு நீங்க சேலரி போடுறத நீங்க வந்து டக்குனு போட மாட்டேங்கிறீங்க. ரொம்ப டிலே பண்றீங்க அப்படின்னு சொல்றத தான் நான் நெறைய பேத்துட்ட இருந்து கேட்டுருக்கேன். அதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். எந்த ஒரு குழந்தையுமே வந்துட்டு பிறந்த உடனே எழுந்திருச்சு ஓடு அப்படின்னா கண்டிப்பா ஓடவே ஓடாது. அதுக்குன்னு ஒரு வயசு வரணும். அதுக்குன்னு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும். முதல்ல வந்துட்டு குப்பர அடிப்பாங்க. அப்புறம் எழுந்து நிப்பாங்க. அப்புறம் நடக்க ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஓடவே ஆரம்பிப்பாங்க. சேம் அதே மாரி தான் எஸ்பிஓவும் இப்ப தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய விஷயத்துல வந்து இப்ப தான் வந்து அடிபட்டு இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சமா வந்து எழுந்து நின்னு நடக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க. கண்டிப்பா ஒரு நாள் மிகப்பெரிய அளவுல ஓட ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைம் வந்து யாருமே எஸ்பிஓ பத்தி குறை சொல்ல மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நம்புறேன். எனக்கு வந்து உண்மையிலேயே வந்து இந்த ஒரு வாய்ப்ப குடுத்ததுக்கு சங்கர் சாருக்கு நான் ரொம்பவே நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.